லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, பிறந்த தேதியின் அதிர்ஷ்ட எண்கள் பார்த்துட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். 4 வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ பார்க்க உள்ளது 3ங்க. 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பர் அப்படின்னா குருவோடதுங்க. இப்போ 3ஆம் நம்பர் ஒருத்தங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணா வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நட்பு கிரகங்களாக வரக்கூடியது எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எப்பவும் போல ஒரு டேட் சொல்லிடுறேன், அதை கூட்டி பார்த்துருக்கோம். இப்போ ஒருத்தவங்க பிறந்தது வந்து 7 6ன்னு வச்சுக்கிட்டோம்னா 3 7 இப்போ ஒரு டேட் வச்சுக்கலாங்க. 7/13 6 6ன்னு வச்சுக்கலாம். 6 6 1980ன்னு வச்சுக்கலாம். 6 6 1980னா 6 6 12 13 9 22 8 30 3 வந்துருச்சுங்களா? இந்த 3ஆம் நம்பர், அதாவது 6 6 1980ல ஒருத்தவங்க பிறந்ததுன்னா அவங்களுக்கு கூட்டு எண் 3. இப்போ 3 வருதுங்களா? இந்த 3க்கு அவங்களுடைய அதிர்ஷ்ட எண் 3ங்க. அதுக்கு நட்பு கிரகங்கள் யார் அப்படின்னு பார்த்தா 1 2 வருது, 9 வருது. அப்போ 3ஆம் நம்பருக்கு யாராவது வருவாங்க? 1 2 3 9. இதுதாங்க நட்பு நம்பர்கள். நீங்க ஒரு லாட்டரி வாங்குறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ராசி பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3ஆம் நம்பர் பாருங்க. 3 கிடைக்கலன்னா 1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், 9 எடுத்துக்கலாம். ரொம்ப விசேஷம். அதை விட்டுட்டு இல்லைங்க எனக்கு 8 வருதுங்க, 6 வருது, சுத்தமா ஆகாது. 3க்கு மட்டும் சுத்தமா இதெல்லாம் ஆகாது. ஏன்னா 3 வந்து குரு. குருவுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் தாங்க நட்பு. மற்ற நண்பர்கள் அவ்வளவு பலன்களை கொடுக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு இந்த நம்பருக்குள்ள பார்த்து நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு நல்ல யோகமா அமையும். இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 3ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வருது அப்படின்னாலே இந்த 4 நம்பர் தான். அதை நோட் பண்ணி நீங்க ஒரு வண்டி வாங்குறது, இல்லை லாட்டரி வாங்குறது, கூட்டு எண் இதாக ஒன்றா வரணும் அப்படிங்கிறது இந்த நம்பர்ல வந்து ஓகே.